Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் விஜய் மேலும் ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் தான் தனது கடைசி படம் என விஜய் முன்னதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஜனநாயகன் ரிலீஸ் சிக்கல், படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி இழப்பை ஈடு செய்ய மீண்டும் ஒரு படத்தில் நடிக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இது அதிகாரப்பூர்வ தகவலா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜனநாயகன் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு திரையிடப்படுவதாக இருந்தது. பின்னர் பொங்கலுக்கு திரையிடப்பட முடியாமல் அடுத்தடுத்து வழக்குகளை சந்தித்த பிறகு சிபிஎஃப்சி அந்த திரைப்படத்தை மறுபரிசீலனை செய்தது. இந்த நிலையில இதுவரையில திரைப்படம் வெளியாவது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பாக முதல்ல படத்துடைய இன்ட்ரோ காட்சிகளும் கிளைமாக்ஸ் காட்சிகளும் இணையதளத்துல வெளியாயிருந்தது. அதுவே பெரிய பேசு பொருளாக இருந்தது. அன்றைய நாள் நள்ளிரவுல திரைப்படத்துடைய முழுமையான வருஷனமே வெளியிடப்பட்டிருந்தது. எடிட் ரெஃபரன்ஸ் என்ற வாட்டர் மார்க்குடன் ஒரு காணொலி முழுமையாக இணையதளங்கள்ல லிங்குகள் மூலமாக பகிரப்பட்டு வந்தது. மறுநாள் அதிகாலையில ஹெச்டி, அதாவது முழு ஹெச்டி ரெஃபரன்ஸ்லான அந்த லிங்குமே கூட ஷேர் ஆகி திரையுலகினர் மத்தியில பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கேரளாவிலிருந்து பல்வேறு திரையுலகை சார்ந்தவர்களும் இதற்கு அவர்களுக்கான கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில கட்சி தொடங்கியதன் காரணமாக நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கப்பட்டது. பல்வேறு நிலைகள்ல அவர் மீண்டும் திரைக்கு வர வேண்டும், திரைப்படங்களை தொடர்ந்து நடிக்க வேண்டும் என திரைப்பட நடிகர்கள் உட்பட அவரது ரசிகர்களும் விரும்பியிருந்த நிலையில இந்த ஜனநாயகன் திரைப்படம் இணையத்துல லீக் ஆனதன் காரணமாக இந்த படத்துடைய புரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸுக்கு மேலும் ஒரு படத்துல கமிட் செய்து கொடுத்திருப்பதாக விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாக தொடங்கி இருக்கிறது. வினோத் இயக்கத்துல நடிகர் விஜய் நடித்த திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே சில நாட்களுக்கு முன்பாக இணையதளத்துல கசிந்ததால் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாக அறிகிறோம். அதாவது கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு படத்தில் நடித்து கொடுக்க விஜய் முடிவு செய்திருப்பதாகவும், அந்த படமே விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும், அந்த படத்தின் விஜயின் அபிமான இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், அட்லி மற்றும் நெல்சன் திலீப் குமார் என இவர்கள் மூவரில் யாராவது ஒருவர் இயக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திரைத்துறை வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஜனநாயகன் படம் இணையதளத்தில் லீக் ஆனதால் விஜய் மேலும் ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.